எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 192வது வீடியோ. அதாவது இந்த புக் ரிவ்யூ சம்மந்தித்த வரைக்கும் 42வது வீடியோ. இதில் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறேன். சின்ன ஒரு 20 மினிட்ஸ் வருமா இருக்கும். இதில் ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறேன். அது நான் இந்த ஆசிரியர் இருக்கார்ல, இந்த புக்கோட ஆசிரியர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி, அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ஓகேயா? அதை தான் அதனால தான் அதுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை கொடுத்து தனியாக ஒரு வீடியோவாக போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதாவது இந்த மொத்த புஸ்தகமுமே ஒரே ஒரு ஐடியாவை தான் சென்டர் பண்ணி வருது. அது என்னது? நம்ம ஆழ்மனசின் அற்புத சக்தி, அளவிட முடியாத சக்தி, அளப்பரிய சக்தி. அதுக்கு கடந்த கால நினைவுகள் தெரியும், நடக்கிறது தெரியும், நடக்க போகிறதும் தெரியும். முக்காலமும் உணர்ந்த ஞானி. அப்படி ஒரு ஞானியைத்தான் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு நடக்கிறோம். அதே சமயத்தில் வெளி ஆளுங்கள்ட்ட எல்லாம் கெஞ்சிட்டு நடக்கிறோம். எனக்கு ஒரு ஐடியா கொடு, எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடு, எனக்காக வேண்டிக்கோ, எனக்காக வேண்டிக்கோப்பா, நான் பரீட்சை எழுதுகிறேன், என் பையனுக்காக வேண்டிக்க. எதுக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட காலை பிடிச்சிட்டு நடக்கணும்? மற்றவங்க நமக்காக வேண்டிக்கோங்கிறது நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்காக பிரார்த்தனை பண்ணுப்பான்னு. ஏன்னா என் கையில் விஷயம் இருக்குது, எனக்கும் என்னோடய கடவுளுக்கும் லிங்க் இருக்குது, இல்லைன்னா எனக்கும் என்னோடய பிரபஞ்சத்துக்கும் லிங்க் இருக்குது. நான் ஏன் இன்னொரு தேர்ட் பார்ட்டியை போய் நம்பணும்? நீ எனக்காக பிரார்த்தனை பண்ணு, எனக்காக அதை செய், எனக்காக இதை செய், எனக்காக வேண்டிக்கோ, எனக்கு உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்கோ. எனக்கு இதெல்லாம் சின்னதுலே எனக்கு பிடிக்காது. அவங்கவுங்க மேலே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் கெஞ்சிகிட்டு இருக்கணும். நம்மளால் செய்ய முடிஞ்சதை நம்ம செய்வோம், நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கு அப்புறம் அதை பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை வேணும். நான் என் உடம்பு சரியாகிறதுக்காக நான் ஏன் மற்றவங்கள்ட்ட போய் வேண்டிக்கோன்னு சொல்கிறேன்? ஏன் எனக்கு வேண்ட தெரியாதா? ஏன் நான் வேண்டுனா நடக்காதா? அவங்க வேணுனா தான் நடக்குமா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட யாரையும் மற்றவங்கள நம்பக்கூடாதுன்னு இல்லை, மற்றவங்கள்ட்ட போய் கெஞ்சக்கூடாது, மற்றவங்கள்ட்ட கை கட்டி நிற்கக்கூடாது. நமக்கு இவ்வளோ பவர் இருக்குது நமக்குள்ளே, நமக்கு இருக்க பவர் நமக்கு தெரியல. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கு தன் பலம் என்னன்னு தெரியாது. யானைக்கு அவ்வளோ பலம் இருக்குது, ஆனால் அதோட பலம் அதுக்கே தெரியாது. அது மாதிரி நமக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆழ்மனசை நமக்கு கொடுத்துருக்காரு கடவுள். அதை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் கையேந்திட்டு நிற்க வேண்டிய அவசியம் என்ன? ஓகேயா? அதுக்காக தான் இந்த ஒரு தனி வீடியோ இதை பற்றி போடுறேன். இதில் ஐன்னு தான் சொல்கிறாரு. அப்போ இது இந்த புக்கோட ஆசிரியரான டாக்டர் ஜோசப் மர்ஃபிக்கு நடந்த விஷயம், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஓகேயா? என்ன விஷயம்? அதாவது இப்படி தான் தொடங்குறார். ஐ வில் இல்லஸ்ட்ரேட். அதாவது அவர் தான் எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்கிறாரு. ஐ வில் இல்லஸ்ட்ரேட், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சொல்லித்தரேன். என்னது? ஹவு த விஸ்டம் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் கேன் இன்ஸ்ட்ரக்ட் யூ. அதாவது உங்கள் ஆழ்மனசுக்கு பயங்கர அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அறிவுங்கிறது நாலேஜ், ஞானம்ங்கிறது அந்த நாலேஜினால் பெறப்படுற அனுபவம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு இன்டர்நெட்டில் போய் தட்டி போட்டிங்கன்னா அது எதை பற்றி நீங்கள் கேட்டாலும் சொல்லும். அதை பற்றி நம்ம படித்து புரிஞ்சுக்கிறோம். அது நாலேஜ், அது அறிவு மட்டும் போதாது, அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அனுபவமும் வேணும். அதனால தான் பெரியவங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பெரியவங்களுக்கு நம்மளை விட அனுபவம் ஜாஸ்தி, வயசு ஜாஸ்தி, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்தி. அப்போ அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட போய் நம்ம அறிவுரை கேட்டோம்னா கொஞ்சமாவது அர்த்தம் உண்டு. ஓகேயா? அப்படின்லாம் தான் இதில் சொல்கிறாரு. இதில் என்ன ஆச்சுன்னா,
2வது உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிது. ஓகேயா? ஆனால் அந்த வேலையில் சேரணுமா வேண்டாமான்னு இவருக்கு ஒரே சஞ்சலம். நமக்கே தெரியும் சில விஷயங்கள் நமக்கு நம்ம ஆசைப்படுறோம், உடனே கிடைக்கிது. சில விஷயங்கள் கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கிது. சில விஷயங்கள் ரொம்ப நாள் கழித்து நடக்குது. சில விஷயங்கள் நடக்காமலே போகுது. இதுக்கெல்லாம் காரணகாரியம் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஒட்டுமொத்தமாக நம்ம பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க, அடே இது உன் கர்ம பலம், நீ புண்ணியம் செஞ்சேன்னா நல்லது நடக்கும், நீ பாவம் செஞ்சுட்டு வந்தேன்னா பாவத்தை தீர்க்கிறதுக்காக தான் உனக்கு ஃபுல் டைம் ஜாப், இந்த ஜென்மம் அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஓகேயா? அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் கேட்குறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம தலையிலே கையை வச்சு நம்ம மேலே பழிய போட்டாங்க. அதனால் நம்ம வேறு யாரையும் குத்த சொல்கிறதும் இல்லை. ஓகேயா? அப்படி இருக்கும்போது அதாவது நம்ம டாக்டர் மர்ஃபிக்கு நடந்த கதை, வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். அது என்னென்னா, ஒரு 2வது உலகப் போர் நடக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னே அவருக்கு நல்ல ஒரு ஜாபு கிடச்சிது. அதை வேணுமா வேண்டாமான்னு அவருக்கே மனசுக்குள்ளே தோணலைன்னா சில விஷயங்கள் நான் சொன்னேன்ல, கிடைச்சா உடனே நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். அது நல்லதாகவும் இருக்கும். சில விஷயங்களில் நமக்கு டவுட்ஸ் வரும், எடுக்கலாமா வேண்டாமான்னு. அந்த மாதிரி இந்த ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் வந்தப்போ கூட அவர் ஓடி போய் அதை அக்செப்ட் பண்ணலை. எடுக்கலாமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமாங்கிற டைலமாலே இருந்தார். கடைசியில் என்ன பண்ணார், என்னோடய ஆழ் மனசுக்கிட்டே நான் கேட்குறேன், அது என்ன சொல்லுதோ அது மாதிரி நடக்கிறேன் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டார். ஆழ் மனசுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். இப்படி சொல்லிவிட்டு தூங்கிட்டார். தூக்கத்தில் ஒரு கனவு. இந்த கனவில் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கை கொண்டு வந்து காமிக்கிறார். அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் என்னன்னா, டோன்ட் கோ அப்படின்னு இருக்குது. டூ நாட் கோ, அங்கே போகாதே அப்படிங்கிறது அது பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த பிரிண்டட் நியூஸ் பேப்பரை இவரோட ஃப்ரெண்டு வந்து இவர் தூக்கத்தில் கொண்டு வந்து காமிக்கிறார். அப்போ அடுத்த நாள் இவர் புரிஞ்சு போச்சு, சரி நம்ம கேட்டதுக்கான பதில் இது தான், டோன்ட் கோன்னா அந்த புது வேலையை அக்செப்ட் பண்ணிக்காத அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது அவர் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார். கடைசியில் 3 வருஷம் கழிஞ்சு அந்த பேர்ல் ஹார்பருங்கிற இடத்துக்கு ஜப்பான் வந்து 2வது உலகப் போர் நடக்கும்போது ஜப்பான் வந்து அங்கே திருப்பி இந்த நாகசாகி ஹிரோஷிமாவில் யுஎஸ் வந்து ஜப்பானில் போய் நாகசாகி ஹிரோஷிமாங்கிற இடத்துல குண்டு போட்டாங்கல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்குற டைமில் ஜப்பான் போய் பேர்ல் ஹார்பர் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் யுஎஸில், அந்த பேர்ல் ஹார்பரை போய் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே, அந்த பேர்ல் ஹார்பர், அந்த வேர்ல்டு வார் 2ல் பேர்ல் ஹார்பரில் நடந்த அட்டாக்கில் அந்த இடமெல்லாம் ரொம்ப பாழாகி போச்சு. கடைசியில் ஜப்பான் தோத்துருச்சு. கடைசியில் ஜப்பான் வந்து சைன் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த சைன் பண்ணது அந்த ட்ரீட்டிம்பாங்க, ஒரு ஒப்பந்தம் உண்டாக்கி அதில் 2 பேரும் சைன் பண்ணாங்க. நான் இனிமேலும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டி, அந்த ஒப்பந்தம் அதெல்லாம் அங்கே பேர்ல் ஹார்பரில் இப்போவும் மெமோரியலாக வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்ம போனால் கூட அதை பார்க்கலாம். ஓகே, ஆனால் இதில் என்ன இவருக்கு அதிசயம்னா, இவர் கேட்டது ஒரு நாள் கேட்டிருக்கார், டோன்ட் கோன்னு நியூயார்க் டைம்ஸுங்கிறது ஒரு பெரிய பத்திரிகை, நியூஸ் பேப்பர். அந்த பத்திரிகையில் வர்ற மாதிரி அந்த டூ நாட் கோங்கிறத தான் இவரோட ஃப்ரெண்டு கொண்டு வந்து காமிச்சிருக்கார். அப்போது 3 வருஷம் கழிஞ்சு அந்த வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது இதே மாதிரி நியூயார்க் டைம்ஸுங்கிற பிரபலமான ஒரு நாள் இதழில் இந்த மாதிரி டூ நாட் கோங்கிற ஒன்று அச்சடித்து தத்ரூபமாக வந்திருக்கு வெளியே. அதைத்தான் இவரோட ஆழ்மனசு 3 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன நடக்க போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் என்ன டைப் பண்ண பிரிண்ட் ஆகி வரப்போகுதோ அதையே இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு முகாந்திரம் கொண்டு வந்து கனவில் காமிச்சிருக்காருன்னா, அப்போ யோசித்து பாருங்கள். இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணுமா?
அதனால தான் சொல்கிறேன், நம்ம கையில் எல்லாம் கடவுள் கொடுத்து தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். நிராயுதபாணியாக அனுப்பலை நம்மளை. எல்லாம் அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, மனசு இருக்குது, எல்லாம் இருக்குது. போதாதுக்கு நம்ம முதுகு பின்னாடி ஒரு சஞ்சித கர்மா மூட்டையும் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதை வச்சு அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி. அந்த அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்க வேண்டும். அந்த பாடம் என்ன கற்றுக்குறோமோ அதுதான் நம்ம வளர்ச்சிக்கு, அடுத்த ஜென்மத்துக்கு பிரயோஜனப்படும். ஓகேயா? ஸோ இதுதான் அதில் பியூட்டி. 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற வேர்ல்டு வார் 2 பற்றி அவரோட டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட உபபோத மனசு கண்டுபிடிச்சு அதை வச்சு, அதுவும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு முகாந்திரம் சொல்லியிருக்கு. இவர் அந்த கனவு வந்தப்போ அவர் அந்த வேலை வேண்டான்னு எழுதி போட்டார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒன்று நடக்கும்போது எவ்வளோ தத்ரூபமாக அது பார்த்துருக்கு, எவ்வளோ சத்தியமாக அது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப புல்லரிக்குது இப்போ பேசும்போதே இல்லையா? அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஆல் வைஸ். வைஸ்னா ஞானம், நாலேஜ்னா அறிவு, விஸ்டம்னா ஞானம். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்க ஆழ் மனசுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் அதுக்கு தெரியும். அதை எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அப்படி அப்ரோச் பண்ணோம்னா டக்குன்னு பதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதே மாதிரி இது சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த டைட்டானிக்னு ஒரு பெரிய கப்பல், ரொம்ப அதிநவீனமான வசதிகளோட, எத்தனையோ லைஃப் போட்ஸோட, எத்தனையோ வசதிகளோட மெய்டன் வாயேஜ்னால் அதோட ஃபஸ்ட்டு வாயேஜ், கடலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் போகுது. அது ரொம்ப ரொம்ப பெருசாக பேசப்பட்ட விஷயம். அதில் போனாங்க, அதுக்கு கப்பலுக்குள்ளே தண்ணி எரிச்சு எல்லோரும் நிறைய மூங்கி போனாங்க. கப்பல் அப்படியே கீழே போயிடுச்சு, கடல் தரையில் போய் மட்டத்தில் கிடக்கு. அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. அதை பற்றியெல்லாம் நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் என்னென்னா, நான் என்ன வேலை செஞ்சிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன். ஹிண்டு அப்படியே கவராக பேஜாக உட்காந்து படிப்பேன். அப்படி படிக்கும்போது தான் அதில் இந்த டைட்டானிக் ஷிப்பில் போகிறதுக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய ஆட்கார்கள் அதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் ஒரு லைஃப் இன்சிடெண்ட்டை பற்றி எழுதியிருக்காரு, அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை. அவர் என்ன சொல்கிறாரு, 3 தடவை நான் இந்த டைட்டானிக் மெய்டன் வாயேஜில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்க போனேன். 3 தடவையும் எனக்கு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. 3ஆவது தடவையும் தடங்கள் வந்தப்போ அப்புறம் நான் நினச்சிட்டேன், அடச்சே போ விடு அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ இந்த கப்பல் மொங்கி போச்சுன்னு தெரியும்போது தான் நான் என் மனசார என் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மை ஹார்ட் ஃபெல்ட் கிராட்டிடியூட் அப்படின்னு அதில் எழுதியிருந்தார். அப்போது அதுலேருந்து நம்ம என்ன நினச்சிக்கணும், என்ன பாடம் கற்றுக்கணுன்னா, நம்மளால் ஆன வரைக்கும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் சும்மா உட்காரக்கூடாது. எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியும் ஒரு 3 தடவைக்கு மேலே அது நடக்கலைன்னா அது நமக்கு விதிக்கப்பட்டதல்ல அப்படின்னு நினச்சி அதை மறந்துடணும். கஜினி முகமது 18 தடவை படையெடுத்தான். அவன் அதை பற்றி இப்போ நம்ம சொல்ல வேண்டியதில்லை. கஜினி முகமது பண்ண மாதிரி நானும் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம டைமை விரயம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வரல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், தேர்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1-2 வீடியோவில், என்னோட லைஃப்லேயும் அந்த மாதிரி நடந்திருக்கு. 3ஆவது தடவை ட்ரை பண்ணி கிடைக்கல போது நானே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது நமக்கு விதிக்கப்பட்டதல்ல, நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படுறோமோ அப்படின்னு நினச்சி அதை விட்டுட்டேன். அது இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. அதுதான் யூஎஸில் போய் ஃபஸ்ட்டு படித்து முடித்தோடனே யூஎஸில் போய் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் சேர்ந்து குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் கூட அந்த யூஎஸ் போகணும். அப்போ டீச்சர் வேலைக்காக ட்ரை பண்ணேன். 3 தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3 தடவை நான் என்னோடய ஷார்ட் லிஸ்ட்டில் என் பேர் வந்தது. ஆனால் என்னால் போக முடியல, என்னை அவங்க கூப்பிடல, போக முடியல. அதுக்கு அரசியல் சிச்சுவேஷன்ஸு, இந்த ட்ரம்ப் தான் அப்போ வந்தார். அவர் தான் சொன்னார், இதுவும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்டாப் ஹையரிங் டீச்சர்ஸ் அண்ட் நர்சஸ் ஃப்ரம் இந்தியா. அதான் ஃபஸ்ட்டு அவர் போட்ட ரூலே.
அடிச்சிட்டார். அதனால் என்னால் போக முடியல. அப்போது 3 தடவைக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா விட்டுடுங்க. அதுக்கு மேலே அது நடக்கணுன்னா நம்மளை தேடி வரும். ஓகேயா? அப்போது இதெல்லாம் தான் இது வந்து ஐன்னு சொல்கிறதுனால தான் எனக்கு தோணுது அவரோட வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயம். அப்போது நம்ம ஆழ்மனசுக்கிட்ட சொல்லிட்டு படுத்தோம்னா, கேட்டுட்டு படுத்தோம்னா, நமக்கு பிடிச்சவங்க முகாந்திரம் நமக்கு அது ஆன்சர் கொடுக்கும். நம்ம இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா அம்மா வழியா, அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னா அப்பா வந்து சொல்கிற மாதிரி, ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ, உற்ற நண்பனோ, உறவினரோ, யார் மேலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கோ, அதாவது இந்த நம்ம கான்ஷியஸ் மைண்டை அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரிஞ்ச ஒரு முகம் மூலமாக, தெரிஞ்ச ஒரு ஆள் மூலமாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நமக்கு அதுக்கு உண்டான நம்மளுடைய பிரார்த்தனைக்கு உண்டான பதிலை கொடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இப்போ பெரிய 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 ஆபத்துக்களிலிருந்து கூட நம்மளால் தப்பிக்க முடியும். ஓகே, அதுதான் இது. இப்போ இவர் போய் இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே நல்ல சம்பளம்னு சொல்லி அங்கே போயிருந்தாருன்னா 3 வருஷம் கூட நிலச்சிருந்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அதுக்கோட 3 வருஷத்துக்குள்ளே World War II வந்துருச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிறதும் அங்கே போகிறதும் இங்கே இருக்கிறதையும் விட்டுட்டு அங்கே போய் அங்கேயும் ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் நின்று இருக்க வேண்டும். அதுதான் டிசாஸ்டர். அதாவது சேவ்டு ஃப்ரம் சர்டன் டிசாஸ்டர். டிசாஸ்டர்னால் பயங்கரமான பாதிப்பு நடக்கிறதுக்கு, பாதிப்புக்குள்ளாக வேண்டி வந்திருக்கும். அதிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். ஏன்னா நான் என்னோடய ஆழ்மனசுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், வேண்டிக்கிட்டேன், இது சரியா, நான் போகட்டா வேண்டாமான்னு எனக்கு சொல்லு அப்படின்னு. அது எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு முகாந்திரம் சொல்லிச்சு. அதுவும் எப்போது 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறதுங்கிறத முதவே உணர்ந்து அதை எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம். ஓகே, நம்ம ஆழ்மனசுக்கிட்ட எப்படியெல்லாம் கேட்கணும், எப்படியெல்லாம் அதை நம்பணும், எப்படியெல்லாம் அது நம்மளை வழி நடத்துங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நற்பவி நற்பவி நற்பவி.